ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி அவுட்காஸ்ட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 23 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிடானா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அடுத்தது வெளியாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக அடுத்த எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்கும். போன எபிசோடே எதிர்பார்க்காத சஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த எபிசோடும் வேற லெவலில் போக போகிறதுனால பொறுமையாக பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி வாங்க நம்ம கதை உள்ள போகலாமா. அதுக்கப்புறம் இப்போ ஆனின்ற அந்த சிஷியை உள்ள பார்த்தா இப்போ செஞ்சுன்னு சொல்லக்கூடிய எல்டருக்கு ஷாக்கை கொடுத்துட்டான். நான் தான் செஞ்சேவோடைய மாஸ்டராக இருக்கிறேன் கோஹே. நீங்கள் எதிர்பார்த்துட மாட்டீங்க. உங்கள் இடத்துக்குள்ளேயே நானே வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பேன். எதுக்காக இங்கே வந்தேன்? நான் வந்ததுக்கான ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கேன். அது உங்ககிட்ட கொஞ்சம் வாரை பற்றி நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மற்றவங்கள போயிட்டு அதை அப்ரோச் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நேற்றுக்கு நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஆனால் நான் உன்னை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் நீ ரொம்ப வீக்காக இருக்க. செஞ்சவுடைய எல்லா விதமான ஆட்களையும் அமைச்சு ஜோ சாக்கரின்னு தேடுறதுக்காக போன இடத்துல எல்லாரையுமே கொன்னாரு. ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் இறந்து கிடந்தாரு. எப்படிதான் தெரியல, யார் அவரை கொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அதுக்காக தான் இந்த இடத்துல நான் உன்னை வந்து பார்த்தேன். உனக்கு ஒரு சிஷியனை சேர்ந்து எப்படியாச்சும் உங்ககிட்ட இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சமயத்தை பார்த்து எதிர்பார்த்தது அதை இப்போ அமைஞ்சிருச்சு. எதுக்கிட்ட அதை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவரு ரெங்குகுஸ்தான் சொல்லக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மாஸ்டரோடைய இடத்துல இருந்து பிரிஞ்சு உங்களை விட்டு தனியா வந்துட்டார்ல. சோ சாக்குரின், அப்புறம் நீங்க, அப்புறம் சோ ஜியான் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப கரண்ட்ல இருக்கிற டென்ஷி. எதுக்காக நீங்க அவரை திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் ட்ரை பண்ணல? கைகையை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க அவரை மீட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது உண்மையா? என்னடா நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டு இவ்வளவு கேவலமா பண்ணி வச்சிருக்க? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாமே நான் இந்த இடத்துல இருந்து சில பேர்கிட்ட அப்பப்போ பழகிறதுல நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கினேன். அவர் தேடி போன இடத்துல நீ பட்ட அனுபவங்கள்ல எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. சோ சாக்குரின் நீ தேட போய் உன்னுடைய 2 கைகளையும் 2 கால்களையும் இழந்துட்டேன். அவரை பத்தின ரகசியங்களை சொல்லு. அவர் ஏன் அந்த இடத்த விட்டு வந்தாரு? அப்புறம் கொஞ்சம் வரல நடந்த விஷயங்கள் என்ன? உண்மையை சொல்றியான்னு உன்னை நான் கொண்டுட்டான். புத்திசாலியை யோசிக்கிறத நினைப்பேன் உனக்கு ஆனா நீ சொல்றது எல்லாமே சரின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நீ சொன்னதுல சிலது பொய் தெரியுமா? உண்மையிலே என்னுடைய குருவோடைய ஒப்புதலோட தான் நான் அவரை தேடி போயிருந்தேன். எல்லாரும் பிரிஞ்சு அந்த ஒரு சமயத்துல நான் தாக்கப்பட்டு மத்தவங்களால கண்டிப்பா நான் உனக்கு எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் உன்னால எதையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ இப்படியே தான் போக போற. என்ன கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. சரி ஓகே டேய் உள்ளவாடா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் வேற ஒருத்தனை வர வைக்கிறான். பார்த்த தலைவன் சோல் எடுக்கிற பையனை நம்ம ரேயை வர வச்சிட்டான். ஆச்சரியமா இருக்கான். இவன் உங்களுடைய நண்பர்களுடைய ஒருத்தரா இருக்கிற ரேயோன்னு சொல்லக்கூடிய பரம்பரையை சேர்ந்த ஒரு பேரன் தான் இவன். கண்டிப்பா நீ சொல்லலாம் என்ன, உங்ககிட்ட இருக்கிற மெமரிஸை நாங்க கண்டிப்பா எடுத்துருவோம். அதுக்காக தான் இவனை வர வச்சிருக்கேன். உன்னுடைய சோல்குள்ள இருக்கிற அந்த மெமரிஸ் எல்லாமே எடுக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு நாள் நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். நீ எப்பவுமே தூங்கவே மாட்டியாமே, எல்லா நாட்களும் முடிச்சுட்டே தான் இருப்பியா. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை போயிட்டு டென்ஷன் கேட்டிருக்கான். கிராண்ட் மாஸ்டர் எதுக்காக அவர் தூங்கவே மாட்டாரு? அவர் உடம்புக்கு சரியாம போயிட போகுது. எதுக்கு அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கா தெரியலையே. இந்த விஷயம் நடந்து ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. அவன் தங்களை விடவும் சக்தி சாந்தியான ஆளுங்க யாராச்சும் தங்களை வந்து கொண்டுட போறாங்கன்ற ஒரு பயத்துல அவன் இன்னமும் உயிரோட இருக்கணும்ன்ற நினைப்போட தான் அவன் கண் முடிக்கிறான் எப்பவுமே. ஆனா இருந்தாலும் அவன் இந்த விஷயத்துல நம்பிட்டு இருக்கான். அப்பதான் முடிவு பண்ண கண்டிப்பா உங்ககிட்ட நிறைய விதமான ரகசியங்கள் உன்னுடைய மூளைக்குள்ள இருக்கிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆசைப்பட்டேன். நீ தூங்காததுக்கான காரணம் உன்னை தூங்கும் போது யாராச்சும் வந்து கொண்டுடுவாங்களோ. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு நீ தூங்க மாட்டேன். அப்படி இருக்கும் போது இதுல கன்ஃபார்ம் ஆகிற விஷயம் என்னன்னா, நீ கண்டிப்பா சோ கைகையை மீட் பண்ணிருக்க. ஆனா அவரை நீ அப்படியே விட்டுட்ட. அப்புறம் அவரை விட்டு வரும்போது தான் உன்னை தாக்கிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. உண்மையா சொல்ல, இவன் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பார்த்துட்டு அவருக்கு என்னடா இவன் இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டா சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி பாக்குறது. உன்னுடைய ஸ்லீப்பிங்கை நீ தடுக்கிறதுனால உன்னுடைய மெமரிஸை யாரும் வந்து திருடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. நான் சொல்றதுல ஏதாவது தப்புக்குதான் இல்ல பொய் இருக்கா சொல்லி. இப்போ நீ சொல்றது எல்லாமே தப்புடா. நான் அவரை மீட் பண்ணல. அவரை நான் மீட் பண்ண முன்னாடியே தான் என்ன தாக்கிட்டாங்க. அவரை நான் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் எதுக்கு நீ தேவையில்லாம பார்த்துட்டு அவர் தெரியலையே. சரி நீ உன் வேலையை ஆரம்பிடான்னு சொல்லிட்டு அந்த பையனை அவனுடைய பவர் பயன்படுத்தி இவங்கிட்ட இருக்கிற மெமரிஸ் எல்லாமே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றான். இந்த மாதிரி பண்ணாதா அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ண. அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சது. இப்போ எல்லாமே எனக்கு சொந்தம் அந்த நினைவுகள். என்ன பக்கம் அந்த பையன் பழம்புறான். டேய் கம்முனரா, இவரது எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த மாதிரியான ஒரு ஆன்மாவை நான் பார்த்ததுல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு இவரு. நீ வெளியே யாரும் உள்ள வராத மாதிரி பாத்துக்கோ. ஏன்னா குறுக்கால யாரும் வந்து தடுத்துட்டாங்கன்னா என்னால அதை முழுமையா பண்ணி முடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவன் ஏற்கப்பட்ட முயற்சிகளை பண்ணி ஒரு வழியை எடுத்துருவான். நான் எல்லா விதமான மெமரிஸையும் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் போலாமா. ஆனா அந்த டைம் பார்த்தா அந்த செஞ்சு எல்லரும் ஆனே நில்லு போவாத வாடா போவோம் என்னடா பாத்துங்கிற வர நீ போ வர. ஆனே நீ அந்த அளவுக்கு என் கூட இருந்த வரைக்கும் நான் பார்த்ததுல ரொம்ப சிறந்த சீடன்னா நீ தான். நான் உன்னை ரொம்பவும் நம்பினேன். என்னுடைய சொந்த பேரனா பார்த்தேன். ஆனா நீ இந்த 3 வருஷத்துல எப்படி இருப்ப நான் எதிர்பார்க்கல. நீ பண்ணும்போது கூட நான் எதுவுமே தடுக்கல. உன் மேல ரொம்பவும் நான் பாசம் வச்சேன். இப்ப நீ இந்த இடத்த விட்டு போறியா? ஆமா. எதுக்கு தேவையில்லாம நீ செஞ்சில சேர்ந்து இப்படியாப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்க? தேவையே இல்லையே. நீங்க முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. கிராண்ட் மாஸ்டர் உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுதான் உண்மை. என்ன மாஸ்டர்னு கூப்பிடுறது நிறுத்து. அதுக்கான உரிமையை நீ எப்பயும் இழந்துட்ட. எனக்கு புரியுது மாஸ்டர். நான் ஒன்னும் வேணும்னே உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். வேற வழி இல்லாம கால சூழ்நிலையினால நீங்க தான் அந்த மாதிரி ஆளா மாறிட்டீங்க. ஆனா இருந்த நான் இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு எந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்காக நீ சொன்ன ஒவ்வொரு வேலையும் நான் அக்கறை எடுத்து செய்யல. உங்க மேல இருந்த மரியாதை, அப்புறம் நீங்க என் மேல வச்சிருந்த அக்கறை, பாசம் எல்லாமே எனக்கும் தெரியும். எனக்கு உங்க மேல பாசம் இருக்குதுதான். ஆனா அதெல்லாமே எந்த ஒரு நோக்கத்தினால மாற போறது இல்ல. அது சின்னதா ஏற்பட்ட ஒரு எமோஷன் மட்டும்தான். ஆனா என்னுடைய முக்கியமான கோல் இது மட்டும்தான். அதனால உங்க மேல அக்கறை இல்லைன்னா கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா நீ இந்த இடத்த விட்டு போக முடியாது. என்னுடைய நண்பர்கள் வந்தாங்கன்னா உன்னை கண்டிப்பா கொண்டுடுவாங்க. என்ன மன்னிச்சிருங்க. இப்படி பண்றதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு பார்த்தா அவர் கொல்றதுக்காக
சாகிறதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவனே. ஃபைனலி என்னுடைய சாவு வரப்போது சொல்லிட்டு அவரும் சந்தோஷமா வர்றாரு. அப்புறம் பார்த்தா நம்ம ஜோ சாக்குரின்னு சொல்லக்கூடிய நம்ம ஹீரோடைய தாத்தாவை மீட் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல அவரும் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. வாடா நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம், எதுக்குடா நீ தேவையில்லாம இங்க தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க படுறா அந்த இடத்துல இந்த பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. கண்டிப்பா என்னை தேடி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நீ என் கூட இருந்தா உனக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். அதுக்கு நான் தனியாவே வாழ்ந்துட்டு போறேன். எனக்குன்னு ஒரு லைஃப் இப்ப அமைச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்குன்னு ஒரு வைஃப் இருக்காங்க, குழந்தை இருக்கு. அதனால வேற வழியில நான் போய் தான் தரணும். பேசாம நீயும் என் கூட வந்துட்டு நம்ம எல்லாமே சந்தோஷமா போயிட்டு ஒரு இடத்துல வாழ்வோம். இல்ல என்னால முடியாது, என்னுடைய மாஸ்டருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கா, கண்டிப்பா நான் உன்னை கூட்டின்னு வருவேன். உனக்காக காத்துட்டு இருக்காங்க அங்க எல்லாரும். ஆனா என்ன மன்னிச்சிடு, இது என்னுடைய வழியை நான் உருவாக்கிக்கிறேன். கென்டகின் ஸ்டைல கண்டிப்பா எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக வருவாங்க. அதனால நான் இருந்தேன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ உன்னுடைய மாஸ்டர் கிட்ட போய் சொல்லு, அவனை என்னால கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி நீ வருத்தப்படுத, நான் இவங்க கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அப்புறம் பார்த்தா தலைமை அந்த இடத்த விட்டு வரும்போதே இவனை போட்டு பயங்கரமா கைகள்லாம் வெட்டி காயப்படுத்திட்டு இருக்காங்க. நல்ல வேலையே நம்ம லாட்டென்சியா கரண்ட்ல இருக்கவரும் மொத்தத்துக்கு அவருடைய மாஸ்டரா இருந்தவங்களும் 2 பேரும் சேர்த்து தான் இவரை காப்பாத்திருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் அவரை கண்டுபிடிக்க முடியாம தோத்துட்டேன். இந்த ஒரு நிலைமையில கண்டிப்பா நான் உங்களுக்கு பெரிய இடைஞ்சலா தான் இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன எதுக்காக காப்பாத்துறீங்கன்ற மாதிரி அவர் கேட்கவும், அப்ப அவருடைய குருவே வாய மூடுறா, இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கமுன்னு தேவையில்லாம் பேசாதான்ற மாதிரி அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு போனா கொஞ்ச நாட்களே பார்த்து திரும்ப அவரு சூசைட் பண்ணியதுக்காக ட்ரை பண்றாரு. அவருடைய குரு இந்த விஷயத்த வந்து பாத்துறாரு. டேய் முட்டாள், இதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தன, இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன். மாஸ்டர் என்ன தயவு செஞ்சு சாக விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்க என்ன எப்பவுமே காப்பாற்ற தேவையில்ல. நான் ஒரு ஃபெயிலியர், உங்களுக்கு ஒரு சீடனா இருக்க கூட எனக்கு தகுதி இல்லாத நிலைமையில தான் இப்ப நான் இருக்கேன். இதுவாட நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன். எந்த ஒரு நிலைமையிலும் நான் உங்களை இழக்க விரும்பல. என்னுடைய நீ சீடனா இருந்தாலும் நீ இந்த விஷயத்துல ஃபெயில் ஆனாலும் உன் மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குடா. அதனால நீ ஃபெயில் ஆகிட்டலாம் ஒரு அர்த்தமே கிடையாது. இதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோட காப்பாத்தி இவ்வளவு தூரம் வச்சிருக்கிறது உன் மேல இருக்கிற பாசம் தான். அதனால நீ தயவு செஞ்சு சாக கூடாது, அதை புரிஞ்சுக்கடா. நல்லா புரிஞ்சுது மாஸ்டர் சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லைஃப் வந்து அவருக்கு நார்மலா போக்குறதுல லாட்டென்சி தான் பாத்தீங்கன்னா அந்த டைம்லயே இவருக்கு ஒரு நண்பனா கூட இருந்து எல்லா விதமான விஷயங்களையும் கூட மாட பாத்துக்கினாரு. சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து அவருக்கு துணி மாத்திர வரைக்கும். ஆனா இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, நீ எதுக்கு தேவையில்லாம தூங்க மாட்டேன்னு தெரியல, அதெல்லாம் ஒரு விஷயம்ன்றது கண்டுக்காத. நீ நிறைய விஷயங்களை உனக்குள்ள வச்சுட்டு இருக்குன்னு தெரியுது, நீ யாருக்கிட்டையும் சொல்லவும் தேவையில்ல. ஆனா அதுக்கு நீ இப்படி தூக்கத்தை கெடுத்துலாம் இருக்காதுடா. ஆனா லம்பால பார்த்தா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தூங்கக்கூடாதுன்ற ஒரு ட்ரைனிங்கை வந்து அந்த டைம்ல இருந்து எடுக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் பொண்ணு விளைவுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை எனக்கு கிடைக்கிறது நல்லதுதான். அப்புறம் இப்ப கரண்ட் டைம்ல பார்த்தா அப்பவே சாக வேண்டியவன் நான் இப்பதான் சாவுறேன். இதுவும் ஒரு நல்ல சாவுதான், ஏன்னா நான் பண்ண தப்புக்கு இது ஒரு சரியான தண்டனை எனக்கு அப்படின்னு அவர் சித்திர. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த செஞ்சவுடைய மாஸ்டரா இருக்கவனே ஃபீல் பண்ணினேன், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அவர் அந்த இடத்துல கண்ணு மூடுறதோட அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த எபிசோட் ரொம்ப எமோஷனா கொண்டு போயிருப்பாங்க. அந்த டெஸ்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த குட்டி பையன் தான் செஞ்சவுடைய மாஸ்டர்னு பயபோல அங்க நிக்கிறாரு அவரு. கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும், நார்மல் ஆயிடும் எல்லாமே. முக்கியமா சீசன் 3 பாத்தீங்கன்னா கதை தொடர்ச்சி வந்து லைட்டா கம்மியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சம்மந்தப்பட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய சீசன்ல தான் இதை பத்தின கதைகள் திரும்பியும் வந்து செஞ்சவுடைய ஆளுங்க வருவாங்க. முக்கியமா தொடர்ச்சியை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.